பாத்து மெதுவா. அதை எங்க வச்சேன்னு தான் தெரியலையே. அப்படி ஒண்ணு இருந்தா தானே இந்த வயசுல இப்படி ஒரு லெட்டர் எல்லாம் பாக்கெட்ல வச்சு சுத்துறீங்க. வெளியில யாருக்காவது தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அசிங்கம். ஏய், ஆமா மாமா, உனக்கு சரியான வயசுல கல்யாணம் ஆயிருந்தா என் வயசுல ஒரு பையனோ பொண்ணோ இருந்திருப்பாங்க. என்னது? இந்த வயசுல போய் என்ன மாமா அக்கா, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பம் அசிங்கப்படாதா? அக்கா. அம்மா, இத்தனை வருஷமா இவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னது காரணம் சைடுல யாரையோ சேர்த்து வச்சிருக்காரு. டேய், இவருக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது. அப்படி நடந்தாலும் உலக அதிசயம். தயவு செஞ்சு இவர் சேர்த்து வச்சிருக்கிற பொண்ணையே சேர்த்து வச்சிருங்க. இல்லாட்டி நம்ம குடும்ப மானமே போயிடும். அம்மா, ஏய், முடிஞ்சா இவர் சேர்த்து வச்சிருக்காருல அந்த பொண்ணை இவர் கூட சேர்த்து வச்சிருங்க. ஐயோ வாடா. ஏய் மாப்ள, அதை தவிர வேற வழியே இல்ல. இல்ல நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிடுவாரு. டேய், அன்புள்ள அத்தானுக்கு 1000 முத்தங்களாம். ச்சே. டேய். அக்கா, மாமா, நீங்க ஆசைப்பட்ட பொண்ணையே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மாமா. டேய், சித்திய பாத்துக்கோங்க. சித்தி பாத்து. டேய். அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா, அக்கா, கேக்க என்ன அடிச்ச? எங்கடா அவன் கொடுத்த பேப்பரு? அது எங்க போச்சுன்னே தெரியலக்கா. அப்போதுல இருந்து என் பாக்கெட்ல தாங்க வச்சிருந்தேன். எருமை 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 மாதிரி வளர்ந்திருக்க. ஒரு சின்ன பேப்பரை கூட பத்திரமா வச்சுக்க முடியாத உன்னால எல்லாம் போயிடுச்சு. அருளை மட்டும் தானடா உன்னை கூட்டு வர சொன்ன. கரிகாலனை ஏன்டா கூட்டு வந்த? அக்கா, நான் எங்கக்கா கூட்டு வந்தேன்? அவன் தான் சைடுல வந்து பூந்துட்டான். உன்ன கையில கிடைச்ச நல்ல சான்ஸ கெடுத்துட்டியேடா. போட்ட திட்டம் எல்லாம் நாசமா போச்சு. இனிமே நான் என்ன செய்ய போறேன்? இனிமே நான் என்ன செஞ்சாலும் அருள் நம்ப மாட்டானே. டேய், இனிமே நீ என் கண்ணிலே படாதடா.